அரசாங்கம் முன்மொழிந்த ஊரா எனப்படும் நகர புதுப்பித்தல் சட்ட மசோதா திரும்ப பெறப்பட்டுள்ளது. முழுமையான மேம்படுத்தலுக்கு உட்படுத்த ஏதுவாக அமைச்சரவை அந்த முடிவை செய்திருப்பதாக ஒற்றுமை அரசாங்க பேச்சாளர் டத்து ஃபாமி பாட்ஜில் தெரிவித்திருக்கிறார். நகர்ப்புற வீடமைப்பு, குறிப்பாக ஏழை நகரவாசிகள் சம்பந்தப்பட்ட விவகாரம் கவனமாகவும் நியாயமாகவும் தீர்க்கப்பட வேண்டும் என்ற அவசியத்தை அமைச்சரவை உணர்ந்துள்ளது. எனவே சில திருத்தங்கள் மீண்டும் நன்கு ஆராயப்பட்டு புதிய வடிவில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்படும் என்றார் அவர். நாடாளுமன்றத்தில் எழுந்த கவலைகள் மற்றும் அம்னோ தலைவர்கள், அமைச்சரவை சகாக்களின் கருத்துக்களும் பரிந்துரைகளும் பெறப்பட்டுள்ளதன் அடிப்படையிலும் இந்த முடிவு அமைவதாக அவர் தெரிவித்தார். காலக்கெடு எதுவும் அறிவிக்கப்படவில்லை. ஆனால் அரசாங்கம் நியாயமான மற்றும் விரிவான சட்டத்தை கொண்டுவர உறுதியளித்துள்ளது என தொடர்புத்துறை அமைச்சருமான ஃபாமி பாட்ஜில் கூறினார். பழையதும் பாழடைந்ததும் பாதுகாப்பற்றதாகவும் உள்ள நகர்ப்புறங்களை புதுப்பிக்கும் நோக்கில் இந்த ஊரா சட்ட மசோதாவை வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சு கொண்டு வந்தது. எனினும் பிரதமரே உத்தரவாதம் அளித்தும் கூட ஏழைகளின் வயிற்றில் அடிப்பதாக கூறி ஆரம்பத்திலிருந்தே இந்த மசோதாவுக்கு எதிர்க்கட்சிகள் மட்டுமின்றி ஒற்றுமை அரசாங்க கூட்டணி கட்சிகளே கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.